ரொம்ப நாளா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஹவுஸ் டூர் போடுங்கக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கலை நிமுறர் முன்னாடி ரெனோவேஷன் பண்ணோம்ல, ஸோ இப்போ வந்து வேற மாதிரி இருக்கு. ஹலோ, வாங்க எல்லாரும். வெல்கம் டு ஒண்டர் பாலின் vlog. வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ஹவுஸ் டூர் போடுங்கக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து ரெனோவேஷன் நடந்ததால் போடல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் 10th ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருந்தோம், ரிலாக்ஸ்டாக எடுக்க முடியல, அதனால் போடவே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஹவுஸ் டூர் போடலான் இருக்கேன். ஸோ வாங்க எங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுங்க, என்ன மாற்றி வைக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்றது. என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டெக்கரேட்டர். எங்கள் வீட்டையும் அவங்க வந்து ரொம்ப டெக்கரேட்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைலாம் பண்ணாங்க, மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. முன்னாடி வந்து வேறு மாதிரி, முன்னாடி ரெனோவேஷன் பண்ணோம்ல, ஸோ இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. வாங்க நான் எங்கள் வீட்டை உங்களுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக் ரேக் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியஸ் புக்ஸ் இருக்கும். என்னென்னா ஜென்ரல் நாலேஜ், இங்கே பாருங்கள், நெல்சன் மண்டேலா, மனோரமா 2021, மனோரமா இயர் புக் எல்லாமே மோஸ்ட்லி இருக்கும். இப்போ இங்கே கொஞ்சம் போட்டுட்டோம், கொஞ்சம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இயற்கை சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே நம்ம பாலின் ஏற்கனவே படிக்கிறாங்கன்னு சொன்னால, விம்பி கிட் படிப்பாங்க. அவங்க விம்பி கிட் சீரீஸ் ஃபுல்லாகவே அவங்க படிப்பாங்க. ஸோ அந்த சீரீஸ்லாம் கொஞ்சம் இருக்கும். கிறிஸ்டியன் புக்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுதான் எங்களுடைய பொக்கிஷன் சொல்லலாம். புக்ஸ் இருக்குது. சில புக்ஸ் எல்லாம் நாங்கள் லேப்டில் போட்டு வச்சுருக்கோம். பிரியனும் சரி பாலினும் சரி நிறைய புக்ஸ் படிப்பாங்க. புக் ஃபேர்லாம் கூப்பிட்டு போய் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுப்போம். நிறைய புக்ஸ் படிப்பாங்க. படிச்சுட்டா யாருக்காவது கொடுப்பாங்க, இல்லை லைப்ரரியில் கொண்டு போய் வச்சுருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது, அங்கேயும் புக் வாங்கிட்டு வந்து பாலின் பாருங்க. லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இங்கே இருக்க புக்கெல்லாம் படிச்சிட்டான்னு நினச்சிக்கிட்டு 5 Nights at Freddy's அப்படின்னு சொல்லி புக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நாளைக்கு உட்காந்து படிப்பா. ஒரு வாரம் வச்சுருப்பா, திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு புக் எடுத்துகிட்டு வருவா. நல்ல இது மாதிரி நிறைய புக்ஸ் படிக்க வைங்க பசங்களை. இங்கே வந்து ஒரு டிவி வச்சுருக்கோம், ஆனால் இது வந்து ஓடவே ஓடாது. இப்போ வந்து நம்ம 10th நம்ம ஏற கட்டிட்டோம் டிவியெல்லாம். இதுக்கப்புறம் 11th 12th முடித்தோடனே தான், ப்ரீ அண்ட் 12th முடித்தோடனே இதை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். லீவில் மட்டும் இந்த மே மந்த் லீவ் விட்டாங்கல்ல, அப்போ மட்டும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணோம், கொஞ்ச நாள் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அதாவது நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதை நிறுத்திட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷோகேஸ் பொம்மைகள்லாம் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மீன் வாங்கினா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். இன்னும் ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்கணும்னு எங்களுக்கு ஆசை, வாங்கணும். வெளியில் போகும்போது டக்குன்னு கண்ணாடி போட்டு போகணுன்றதுக்காக இங்கேயே வச்சுப்போம் நான் ரெடியாக. அப்புறம் கொஞ்சம் உள்ளே வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது மாறி மாறி இருக்கும், ஒரு நேரம் இங்கே இருக்கும், ஒரு நேரம் சன்லைட்டில் இருக்கும், அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பிரியன் வாங்கின கப்ஸ், இதெல்லாம் நிறைய கப்ஸ் வாங்கியிருப்பார். இங்கேயுமே உள்ளே வந்து நிறைய இது வாங்கியிருப்பார் அவர். பிரியனும் பாலினும் வாங்கின நிறைய இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணி இங்கேயே வச்சுட்டோம். ஸோ அது இருக்கும்.
தேவையான அந்த ஐட்டம்ஸ்லாம் கீழே வச்சுக்கிறோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டடி டேபிள், இது ஒரு ஸ்டடி டேபிள். இதுக்கு லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுக்கு லைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு வந்து டைனிங் சேரே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல காம்பேக்டாக இந்த இடத்துல இதுதான் செட் ஆகும், அதனால் சொல்லிட்டு இதை வந்து நாங்கள் இப்படி வச்சுருக்கோம். தேவையில்லைன்னா கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சுக்கலாம். படிக்கிற நேரம் மட்டும் போட்டுப்பாங்க. இதில் ஒரு டெக்னிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இங்கே சார்ஜும் போட்டு இது பாருங்க, இங்கே ஒரு இப்படி ஒரு இழுக்கிறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. புஷ் பண்ணால் இப்படி போயிடும். ஸோ இந்த ஸ்பேஸும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம ஏதாவது இங்கே பொருள் வச்சுக்கலாம், இல்லை சேர் அப்படி நகர்த்தி போட்டுக்கலாம். தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லைன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைட்டும் இந்த மாதிரி தான், சார்ஜ் வேணுன்னா போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இங்கேருந்து அவுட்டர் யூனிட் வந்து உழுந்து போச்சு, சரியாக ஃபிக்ஸ் ஆகலை, அதனால அப்படியே இருக்குங்க. இந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக அவங்க படிக்கிற அந்த ஸ்கூல் பேக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்கூல் பேக்ஸ் இதெல்லாம் வச்சுக்க யூஸ் ஆகுது. ப்ரியன் ரூமு இது நான் போகலாம். நம்ம ப்ரியன் ரூமு அடுத்து சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹால் முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாலினுக்கு வந்து ஐசைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் இந்த சார்ட் வாங்கியிருக்கேன். ஸோ தூரத்தில் நின்று அவங்க படிக்கணும். இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் 6 feet அந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி நின்று படிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். இது இங்கே ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இது சூப்பரான ஒரு வசனம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்ப எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க வந்து இது கொடுத்தாங்க எங்களுக்கு. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் அப்படி சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடு கிரகப்பிரவேசத்தப்ப எங்கள் அம்மா ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, ட்ரெஸ்ஸு பாத்திரங்கள்லாம், அப்போ இதையும் சேர்த்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மா இல்லை. இந்த வசனம் என்ன அடிக்கடி பார்ப்பேன், பார்த்துட்டு எங்கள் அம்மா அடிக்கடி நினச்சிப்பேன். நான் அவங்க கொடுத்த அந்த வசனம் வந்து என்னை இது வரைக்கும் வழி நடத்திட்டு வருதுன்னு நம்புகிறேன் நான். ரெக்லைனர் சிஸ்டம் இது. இந்த சோஃபா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இது சோஃபாவோடைய ரெவியூ போடும்பொழுது இது சோஃபா 33ன்ற இடத்துலேருந்து நாங்கள் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா 3 seated சோஃபா. இதில் ஒரு வென்டிலேஷன், நல்ல ஒரு காற்று வெளிச்சம் வர்றதுக்காக. ஸோ இங்கேயும் நாங்கள் நெட்டு போட்டிருக்கோம், வீடு ஃபுல்லாகவே நெட்டு போட்டிருப்போம். ஸோ இது தேவைன்னா திறந்துக்கலாம், தேவையில்லைன்னா மூடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்லைனர் தான். இதில் என்னென்னா நம்ம சாஞ்சிக்க முடியும், படுத்துக்க முடியும். இது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஆட முடியும். இது மாதிரி ஹாயாக இப்படி படுத்துக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக காலெல்லாம் நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா இப்படி படுத்துக்கலாம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு. ஆனால் இதில் ஆட முடியாது, அந்த இதில் வந்து ஆட முடியும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆட முடியும். அதே மாதிரி சைடில் வந்து நல்லா சாஞ்சிக்கிட்டு இப்படி படுத்து கூட ஆடலாம். நல்லா குஷன் மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு இடமா இருக்கும். இதில் மோஸ்ட்லி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து உட்காருவாங்க, அதே மாதிரி என்னுடைய பசங்க தான் உட்காருவாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்காது. ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் இதே போல் ஒரு ஷோகேஸ் வந்து பார்ட்டிஷனாக பழைய இதில் இருந்துச்சு. இப்போ ரெனோவேஷனில் நாங்கள் எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். இந்த இடத்துல நடுவில் ஒரு பார்ட்டிஷியன் டிவி யூனிட் முன்னாடி இருந்ததால் இந்த இடத்துல இந்த வுட்டை வந்து கழட்ட முடியல, செவரெல்லாம் டேமேஜ் ஆகும் போல். அதனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டு மேலே மட்டும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் ஒட்டிட்டு, அதாவது டிவி யூனிட்லாம் பண்ணோம்ல, ஸோ அந்த கலர் இதை வந்து இங்கே ஒட்டிட்டு இது மாதிரி ஷோ பீஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம லேண்ட்லைன் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடம் இது வந்து அடிக்கடி பசங்க எடுத்து பார்ப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி விளையாடிப்பாங்க. ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, இது மாதிரி பெரு எங்கே இருக்குது, அந்த மாதிரி அடிக்கடி விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கொடுத்தாங்க. அதாவது நான் டாக்டர் போனா பற்றி சொல்லியிருப்பேன். அவங்க வந்து எஸ்ஆர்எம்ல ஒர்க் பண்ணுறாங்க. பாலினுக்கு வந்து பிரசவம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க தான் பார்த்தாங்க. இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. ஸோ அவங்க பையனும் பிரியனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பர்த்டே அது மாதிரினும்போது நாங்கள் போவோம், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. இது வந்து ஒரு ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ் டூர் பற்றி இன்னொரு நாளைக்கு போடுறேன். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப வைக்க மாட்டோம், ஆனால் வந்து எப்பப்போ தேவைப்படுதோ, இப்போ நான்வெஜ்ஜெல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு கட்டாயம் தேவைப்படும், சாக்லேட்ஸ் நான்வெஜ் எல்லாம். ஸோ இது மாதிரி காய்கறி வைக்க இங்கே யூஸ் பண்ணிப்பேன். இது இன்னொரு நாளைக்கு இதனுடைய டூர் நான் போடுறேன் செப்ரேட்டாக.
இது பார்த்தீங்கன்னா அவன். இந்த அவன் வந்து மினி ஓடிஜின்னு சொல்லலாம், ப்ளஸ் நார்மல் அவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2-in-1 அவன் தான் இது. நான் வந்து எல்ஜி யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ், இது ஏற்கனவே வந்து டெரஸ் கார்டன் நான் உங்களுக்கு டூர் போட்டிருக்கேன். ஸோ இது இந்த இடத்துல டெரஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வரும். பால்கனியில் இதே போல் மேட்சிங்காக ரெட் கலரில் ஒரு ஊஞ்சல் நம்ம கர்டைனுக்கு ஏற்ற மாதிரி இங்கேயும் வாங்கியிருக்கோம். ஒரு சேர் வந்து இங்கே உட்காந்து டீ குடிக்க அந்த மாதிரி. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் ஹேங்கர்ஸ் போட்டிருக்கோம் துணிக்காய வைக்க. இந்த பக்கம் வந்து லேடரு, கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டும் இருக்குது. ஏதாவது பைகள்லாம் வைக்கிறதுக்கு, சில பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே அது மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம உட்காந்து ஜாலியாக சாப்பிட்ற இடம். அதுதானே ரொம்ப முக்கியம். சாப்பாடு தானே முக்கியம், அதுக்கப்புறம் தானே மீதி. ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூரை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 ஹோம் டூர் விலாக் வந்து அடுத்த விலாகில் வரும். அடுத்த வீடியோவாக உங்களுக்கு கட்டாயம் வரும். உங்களுடைய சஜஷன்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஒண்டர் பாலின் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா?